கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நல்ல ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனை துதி ஆராதனையாக நாம் நடத்த இருக்கிறோம். திருச்சின மக்கள் ஜபத்தோடு பங்கு பெற அன்போடு நான் அழைக்கிறேன். கைகளிலே கன்வென்ஷன் கீதத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் கையில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜபசந்தையோடு ஆறுதல் பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆறுதலை நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதம் தருவதாக நம் யாவரும் வாஞ்சோடு கலந்து கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எண்ணில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேருபீன்களும் சேராபின்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிற அன்பரே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலைவெளியிலும் திருச்சபையின் மக்களாக, ஊழியக்காரர்களாக, தொலைக்காட்சி நேயர்களாக, பொதுமக்களாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக உங்களுடைய திருச்சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த துதி ஆராதனையை என் தேவன் தயவாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியே செபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஆராதனை வேளை, செய்தி வேலை, ஜெப வேலை எல்லாத்தையும் ஆஸ்வாதமாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்கர் வாழ்க்கையில் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்மை இன்னும் அதிகமாக கெட்டிச்சேர என் தேவன் அனுக்கிரகிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் பங்கு பெற அனைவருக்கும் உடைய தெய்வீக ஆசுவத்தை தந்துள்ளபடி ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரியவர்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். தொடக்கம் முடியவரையிலும் நீங்களே பிரசங்கத்தாவாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாடு வடிவமாக அன்போடு வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சி வழியாக, இணையதளத்தின் வழியாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர்தாமே அவருடைய அளவில்லாத பிரசனத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி இருக்கிற உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கன்வென்ஷன் கீதங்களிலே 15வது பாடல், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரம் என்ற அருமையான பாடல். 15வது பாடல். நம்ம எல்லாருமே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோசி என்னை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கோடா கொடி சூதர்கள் சபை கூடி நடனமாடே. கோடா கொடி தூதர்கள் சபை கூடி நடனமாடே. பாடி உம்மை துதிக்க பாவியானும் உம்மை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கேருபீன் சேராபீன்கள்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கண்ணீர் கீதம் பாடே இயேசு கர்த்தனையே போற்றே. கண்ணீர் கீதம் பாடே இயேசு கர்த்தனையே போற்றே. உன்னை துதித்திடவே பாவியானும் உமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே. பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே. தரிசித்து போற்றிடவே தாசன் யானும் உமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் முன்னவர் இயேசுவையே. மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் முன்னவர் இயேசுவையே. ஆர்ப்பரித்து துதிக்க அடியானும் உமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோசி என்னை ரட்சித்த பரிசுத்தக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞாலத்திலே துதிக்க பாவியானும் உமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பூமியின் தாவரங்கள் புஷ்பம் பூத்து துளிர் மலர்ந்து. பூமியின் தாவரங்கள் புஷ்பம் பூத்து துளிர் மலர்ந்து. சாமி உமை துதிக்க தாசன் யானும் உமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தாழ்த்தி தலை குனிந்து இரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம். தாழ்த்தி தலை குனிந்து இரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம். வாழ்த்தி உமை துதிக்க பாவியானும் உமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோசி என்னை ரட்சித்த பரிசுத்தக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய படைப்புகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆண்டவை துதிக்கின்றன. காகங்களை பாருங்கள், அதிகாலையிலிருந்து ஆண்டவரை துதிக்கின்றன. மிருகங்கள் ஆண்டவரை துதிக்கின்றன. நாம தான் முடங்கி போயிருக்கிறோம், பயந்து போயிருக்கிறோம். ஆண்டவருடைய படைப்புகள் நாம் உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிப்போம். இங்கே பார்க்கிறோம், மூப்பர்கள் சுற்றி நின்று ஆண்டவரை துதிக்கிறார்கள். வானத்தின் ஜோதிகள் ஆண்டவரை துதிக்கின்றன. தாவரங்கள்
பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். இந்த காலவெளியில் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்போம். துதிக்க துதிக்க ஆண்டவருடைய கிருபை பெருகும். எல்லா பலவீனத்தை மாற்றி விடுவார். தைரியமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்போம். அடுத்தபடியாக ஒரு பழைய பாடல், அருமையான பாடல், 242வது பாடல். 242வது பாடல். புத்தம் புதிய பாடல் தந்தார். புத்தம் புதிய பாடல் தந்தார், நேத்தம் அவரை துதித்திடவே, நேத்தம் அவரை துதித்திடவே. புத்தம் புதிய பாடல் தந்தார், நேத்தம் அவரை துதித்திடவே, நேத்தம் அவரை துதித்திடவே. காலையில் கூவிடும் பறவைகளும், மாலையில் கூப்பிடும் விலங்குகளும், காலையில் கூவிடும் பறவைகளும், மாலையில் கூப்பிடும் விலங்குகளும், இன்பமாயேசுவை துதிக்கின்றன, இன்பமாயேசுவை துதிக்கின்றன, என்னையும் துதித்திட அழைக்கின்றன, என்னையும் துதித்திட அழைக்கின்றன. புத்தம் புதிய பாடல் தந்தார், நேத்தம் அவரை துதித்திடவே, நேத்தம் அவரை துதித்திடவே. மரங்களில் மோதிடும் தென்றல் காற்றோ, பாறையில் மோதிடும் கடலையோ, மரங்களில் மோதிடும் தென்றல் காற்றோ, பாறையில் மோதிடும் கடலையோ, துள்ளிய களிப்புடன் துதிக்கின்றன, துள்ளிய களிப்புடன் துதிக்கின்றன, என்னையும் துதித்திட அழைக்கின்றன, என்னையும் துதித்திட அழைக்கின்றன. புத்தம் புதிய பாடல் தந்தார், நேத்தம் அவரை துதித்திடவே, நேத்தம் அவரை துதித்திடவே. காகங்கள் கரைந்திடும் குரலை கேட்டு, படைத்தவர் மகிழ்ந்திடும் வேளையிலே, காகங்கள் கரைந்திடும் குரலை கேட்டு, படைத்தவர் மகிழ்ந்திடும் வேளையிலே, பாவியன் பாடலின் துதி கேட்டு, பாவியன் பாடலின் துதி கேட்டு, என் தேவன் களித்திட மகிழுவேனா, என் தேவன் களித்திட மகிழுவேனா. புத்தம் புதிய பாடல் தந்தார், நேத்தம் அவரை துதித்திடவே, நேத்தம் அவரை துதித்திடவே. உள்ளத்தில் பாவங்கள் இருக்கும் வரை உண்மையை துதித்திட முடியவில்லை, உள்ளத்தில் பாவங்கள் இருக்கும் வரை உண்மையை துதித்திட முடியவில்லை. கல்வாரி இரத்தத்தால் கழுவப்பட்டேன், கல்வாரி இரத்தத்தால் கழுவப்பட்டேன், இன்பமாயேசுவை துதித்து வாழ்வேன், இன்பமாயேசுவை துதித்து வாழ்வேன். புத்தம் புதிய பாடல் தந்தார், நேத்தம் அவரை துதித்திடவே, நேத்தம் அவரை துதித்திடவே. புத்தம் புதிய பாடல் தந்தார், நேத்தம் அவரை துதித்திடவே, நேத்தம் அவரை துதித்திடவே. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். ஆண்டவருடைய படைப்புகள் ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அருமையான பாடல். நாமும் ஆண்டவரை
துதிக்க ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய துணை இல்லாமல், அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த காலையில் மந்த சிந்தையோடு ஆண்டவரை முழு மனதோடு நேசித்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், துதித்து பாடுவோம், அவரில் களி கூறுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக 91 சங்கீதத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல் 244வது பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. அருமையான பாடல், ஆண்டோடைய பாதுகாப்பை குறிக்கிற அருமையான பாடல். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை செட்டையின் மறையில் வைத்து பாதுகாத்துக் கொள்வார். அந்த சிந்தையோடு அருமையான பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். 244வது பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் முன் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் கூடாரத்தையில் அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையை அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே
இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவில் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவில் தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவில் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவில் தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவில் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவில் தம் சிறகுகளால் மூடுவார். உட்காருவோம். பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இப்போது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு வேளை. இருக்கிற இடங்களில் இருந்தோ முழங்கால் படியிட்டோ ஆண்டவரை மாத்திரம் முழுமையாக நோக்கி பார்ப்போம். சிந்தனை சிதறல் வேண்டாம். ஒரே சிந்தையோடு, ஒரே முகத்தோடு, ஒரே நோக்கத்தோடு ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கட்டான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கடியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தணிந்து போன காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உயிரோடு கூட இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்து கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது, எத்தனையோ மக்கள் கதறி கொண்டிருக்கும் போது, எத்தனையோ மக்கள் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிற போது, இதை குடும்பமாக சுகத்தோடு பலத்தோடு வீட்டில் இருக்க முடியாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் முன்னும் முன்னுமாக பாதுகாத்திருக்கிறார். பகலிலே மிக சமமாக, இரவில் அக்கடி சமமாக நம்ம எடுத்து வந்திருக்கிறார். கொரோனா தொற்று நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொற்று நம்மை எனக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நம்முடைய திறமை இல்லை, நம்முடைய சாதுரியம் அல்ல, நம்முடைய தற்பாதுகாப்பு அல்ல, ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? இந்த தேவனுடைய அளவற்ற கிருபைக்காக, உன்னதமான கிருபைக்காக, முடிவில்லாத கிருபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இதை நாம் குடும்பமாக பாதுகாக்கப்பட்டிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை, நம்முடைய சுய முயற்சி அல்ல, நாம் சாப்பிடுகிற ஆகாரம் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே விட கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? கத்த நகரத்தை காவாராகில் காவலால் விழுத்திருக்கிறது வருதான். எத்தனையோ மருத்துவர் இருந்தால், கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் ஆண்டவரை காக்காவிடில் யாருமே நம்மை காக்க முடியாது. எத்தனையோ பணக்காரர் மறித்து விட்டார்கள், செல்வந்தர்கள் மறித்து விட்டார்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள் மறித்து விட்டார்கள்.
கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுமா. கர்த்தரே நகரத்தை காக்கிற ஆண்டவர், கர்த்தரே பாதுகாக்கின்ற ஆண்டவர். இஸ்ரவேலை காக்கிறவன் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. அவர் தூங்காத ஆண்டவர். கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா, நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லுமா, ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லுமா. ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லும். உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் இன்று நமக்கு ஆயுளை கூட்டி தந்திருக்கிறார், ஆயுசு நாளை பெருகை செய்திருக்கிறார், புதிய வாரத்தை காண செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம், எல்லாரும் நன்றி சொல்லுவோம். சிறு பிள்ளைகள், வாலிபர் எல்லாருமே வாயில திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லுமா. வாயை மூடி கொண்டிருக்க வேண்டாம். ஒரே சிந்தையோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய பேழையிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அவரே நமக்கு பேழையாக இருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய கிருபைக்காக, ஒரு செட்டையின் நிழலுக்காக ஸ்தோத்திரம் விட சொல்லி ஆண்டு சமனை தாழ்த்துவோமா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து பாடுங்க, தம்பி தங்கச்சி சேர்ந்து பாடுங்க, வாலிபர் சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சேர்ந்து தாய்மார்கள், பெண்கள் எல்லாருமே வாயில திறந்து பாடு. நீங்க அமைதியாக இருக்கிறீங்க, இல்லை வாயில திறந்து பாடுமா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. சோர்ந்து போனோம், அது கிருபை தாங்கியதுக்காக சோதனம் சொல்லலாம். வெள்ளத்து மத்தில, கஷ்டத்தில் மத்தில அப்படி கிருபை தாங்கி வந்ததை சோதனம் சொல்லுங்க. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. சேர்ந்து பாடும். கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒவ்வொரு புதிய நாளும் கண் விழிக்கும் போதெல்லாம் நினைத்து பார்ப்பது ஆண்டவருடைய கிருபை. எவ்வளவு பலவீனம் நமக்கு உண்டு,
எத்தனை நோய்கள் உண்டு. ஆளு கர்த்தர் கிருபையாக நம்மை கண் விழிக்க செய்கிறார். இரவில் நல்ல தூக்கத்தை தருகிறார். நல்ல சுவாசத்தை ஆட தந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் ஆக்சிஜனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் ஏற்றப்படுகிறது. யோசித்து பாருங்க. கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் காலை வெளிச்சத்தை காணும்படியான ஒரு பாக்கியத்தை தந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. பாதுகாப்பற்ற சூழல்ல, நெருக்கமான சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அன்றி நமக்கு யார் துணை இல்லை. ஆண்டவர் இல்லையில் விடுதலை இல்லை. ஆண்டவர் இல்லையில் பாதுகாப்பு இல்லை. ஆண்டவருடைய அழகான கண்களவை கண்டதினாலே நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே உதைக்கினாலும் கத்தனை உதுக்காதபடிக்கு நம்மை கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறாரே, நன்றி சொல்லுவோமா. அவருடைய அழகான கண்களவை பார்த்து கொண்டிருப்பதற்காக, காண்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. அவருடைய கண்களவை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வம், நம்மையெல்லாம் காண்கிற தெய்வம், நம்மை குறித்து கரிசனையுள்ள தெய்வமாக இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க, கலைங்க போயிடாதீங்க. அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் சுற்றிலும் வேலையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, சேர்ந்து பாடுவோம். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே. யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அவனை பார்த்ததுனால, அவனை கண்டதுனால, விசாரித்ததுனால உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய பாதுகாப்புக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகவென்ற ஆண்டவர், உள்ளம் சோறும் நேரத்தில் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அப்படி ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமாக வாழ்வோம். தொழிலில் மிகவும் நஷ்டம், தொழில் இல்லாத ஒரு சூழல், வேலை இல்லாத ஒரு சூழல், வருமான பற்றாக்குறை, பலவிதமான சூழல், குடும்பங்கள் பலவீனங்கள், இக்கட்டான சூழலில் இருக்கிறீர்களாம். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அழகான கண்கள் உங்களை இவனை நோக்கி பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லும். எல்லாரும் விடுதலையோடு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவருடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவரை விசாரிக்கின்ற தெய்வம். இந்த காலகட்டத்தில் நண்பர் விசாரிக்காமல் இருக்கலாம், பெற்றோர் விசாரிக்காமல் இருக்கலாம், சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையை விசாரிக்காமல் இருக்கலாம், வராமல் இருக்கலாம்.
என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ள ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். ஆண்டு சொன்ன தாழ்த்துவோமா, தாழ்த்துவோமா. உயிரோடு இருந்து ஆண்டு நம்மோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய கிருபைக்காக சோதனம் என்று சொல்லுவோம். உடைய பாதுகாப்புக்காக சோதனம் என்று சொல்லுவோம். என்னை என் குடும்பத்தையும் நீ பாதுகாத்து கொண்டு சோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் சேர்ந்து பாடுவான். மரணத்தின் பாதத்தை வென்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அன்புடரே, இந்த ஆண்டவரே மரணத்தையும் பாதாளத்தை வென்றெடுத்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற உன்னதமான தெய்வம், நீர் எங்களுக்குள்ள இருக்கும்போது குறைவில்லை, பயமில்லை சுவாமி. உங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்கிறோம். திரண்டு ஆசை இருந்தாலும், உயர்ந்த கல்வி இருந்தாலும், உடைய சிலுவை நோக்கி பார்க்கும்போது எல்லா பெருமைகளும் அந்தஸ்துகளும் ஒன்றுமில்லை கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம். உடைய சிலுவை வழிநிறுத்தின வழியாக எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக்குள்ள மன்றாடுகிறோம். ஆராய்த்த துதித்த ஒப்பு கொடுத்த யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக, அவருடைய கிருபையால் நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அவருடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அனுருக்காருவோம். கிறிஸ்துவுக்கு அன்பாடு அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தூய மத்தியாவின் ஆலயத்தின் வழியாக வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதம் குறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விடமாக காத்த ஆண்டவர் இனிமேலும் காத்துக்கொள்வாராக. கொரோனா மரணங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வீரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கூட்டம் கூடுவதை தவிர்த்து சமூக இடைவெளி விட்டு நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் முகக்கவசம் அணிவது ரொம்ப நல்ல காரியம். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். கபசுர குடிநீர் குடிப்பது நல்லது. ஆகவே குடும்பமாக நீங்கள் ஜபத்தோடு வீட்டில் இருக்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெளியே எங்கே சென்றாலும் சமூக இடைவெளி விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யாதவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சடங்கு மற்றும் ஜபக்குடைகளை கொஞ்சம் பிந்தி வைக்கலாம். அந்த நோயின் தாக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வீரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக நேரத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம், பயம் இல்லாமல் இருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு காரியம். ஆகவே கூடுகையை தவிர்க்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் திருச்சியில் மக்கள் எல்லாரும் சுகத்தோடு வாழ வேண்டும், நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு வீடுகளில் தங்கியிருக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த வாக அறிக்கைகள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம்
புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு எம் சிலுவைதாசன், திருமதி எஸ் சித்திரை செல்வி என்ற அண்ணமரியால் அவரின் மகன் வினோத்தும், தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு ஏசராஜ், திருமதி சகாயமேரி அல்ல மகள் ஜேம்ஸும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரும் திருமணம் இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை. காரணம் ஏதாவது தெரியுமானால் சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு பா ஜெபமணித்துறை, திருமதி ஜே ஜெபக்கணி அவரின் மகள் மரியசிலினாவும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் பிச்சிவிளை சேகரம் தேரி குடியிருப்பு சபையை சேர்ந்த திரு எஸ் ஜெயராஜ், திருமதி கே மெர்சி எஸ்தர் அவர்களின் மகன் ஜெபாவசலியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ் ஜெயராஜ், திருமதி சந்திரா அவரின் மகள் ஜெனிபரும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் ரெட்டியார்பட்டி சேகரம் ரெட்டியார்பட்டி தூய யோவான் ஆலயத்தை சேர்ந்து திரு எஸ் பொன்னுத்துறை, திருமதி மரிய புஷ்பம் அவரின் மகன் ஜோசப்பும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை. காரணம் இதாக தெரியுமானால் சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. மணமக்களுக்காக ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற மணமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மணமக்களை ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்து பலத்தை கொடுங்க. குறித்த நாளில் குடும்பமாக இணைத்த ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, திருச்சபைக்கு குடும்பத்துக்கும் சமுதாயத்திற்கும் பெயரும் புகழோடு வாழ ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் வாழ நம்மளை அன்போடு வாழ்த்துகிறோம். நீங்கள் தாமே சுவாமி தலைவராக இந்த வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். வேத சொல்லப்பட்ட எல்லா வேதமாக்கின்படி இந்த தேவர்களை ஆசிரியக்கும்படி ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கான தேவைகள் அதிகமாக உண்டு கத்தாவே, தேவைகள் அற்புதமாக சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். அதிகார கண்களில் தெய்வத்தினுடைய ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகார கண்களில் தெய்வத்தினுடைய ஜெபிக்கிறோம். அந்த நாளில் எல்லாற்றையும் தேவன் சீர சிறப்பமாக நடத்தி தரும்படியாக திருமண ஆராதனையில் உடைய மகிமை பிரசன்னம் நிறைத்து மணமக்களை ஆசிரியக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆயத்தப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை இதை ஆயத்தப்படுத்தி இந்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமே. மணமக்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவதாவே மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடிகள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். திருச்சி ஊழியக்காராக அன்போடு வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறுவதாக. பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் மே மாதம் 23ஆம் தேதி இன்று கொண்டாடுகிறவர்கள் ஆரோக்கியமேரி, பி பொன்னுத்துறை, சாமில் கனிராஜ், மு ஹெச்சி சைகலா. 24ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் எம் அலெக்சினத்துறை, எம் அன்னவணி, ஆப்பியுலா, ஏஎம் மெல்வின் துறை. 25ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஆல்வின்ராஜ், எஸ் ஜேசன் தர்மராஜ், அன்னபாக்கியம், சா ஐசக், ஆரோக்கிய ஜெயமேரி, எழுவது சாமி, என் எலிசபெத் என்ற பூமாரி, ஜி செல்வம். 26ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் எஸ் ஜெப்ரின் சாமுவேல், ஜே ராஜேஷ் பிரபு, எல் அருள் செல்வ யோசுவாம், சிமியோன், சாமுவேல் ஜெயராபின். 27ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஆர் சபரிமுத்து, ஜே ஜப ஸ்டீபன், ஓ பால்ராஜ், தா செல்வமேரி, ஜே அமல புஷ்பமேரி. 28ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் எஸ்தர் ஜீவரத்னம், எம் சௌந்தர்யா, பா மாஸ்லில் மேரி, டி சாமில் தனராஜ், மா பிரகாஷ், பி அபிலேஷ் சகார். திருமணநாளை கொண்டாடுகிறவர்கள் இன்று கொண்டாடுபவர்கள் 23ஆம் தேதி திரு பி குணசேகரன், திருமதி ஜி அருள் செல்வி, திரு பி ஆண்டனிராஜ், திருமதி மேரி மேக்டலின். 24ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு ஆர் அந்தோணிசாமி, திருமதி மரிய ராயம்மாள், திரு எஸ் கோபாலன் ஜெயக்குமார், திருமதி எஸ் ஆரோக்கியமேரி, திரு ஒய் அந்தோணிசாமி, திருமதி ஏ எஸ்தர் சுந்தரி, திரு கே ஜான்சன், திருமதி ஜே ஜான்சிராணி. 25ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு வி சகாயராஜ், திருமதி கிரேஸ் மேரி, திரு ஹெச் டேனியல் ஜெபராஜ், திருமதி டி ஜேப்லட், திரு மு அந்தோணிசாமி, திருமதி மேரி சந்திரா, திரு டி அமல்ராஜ், திருமதி அந்தோணியம்மாள், திரு பா ஸ்டீவன் தங்கராஜ், திருமதி ரூபி செல்வியா. 26ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு சே ஆபரகாம், திருமதி ஆ இந்திரா, திரு சு முத்துநாயகம், திருமதி எம் கனிகாந்திமதி, திரு பி தானியல், திருமதி டி செல்வ ஜோஸ்பின். 27ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு மே தாவிது, திருமதி ஆரோக்கியமேரி, திரு மு பால்ராஜ், திருமதி பா இந்திரா,
திரு அருள்ராஜ், திருமதி கேத்ரின். 28ஆம் தேதி கொண்டவர்கள் திரு டேவிட் ஜான் கென்னடி, திருமதி ஆர் கிறிஸ்டி ஜெருபி, திரு எம் பிலிப் செல்வம், திருமதி பி மைக்கேல் முத்துஜேனி. அன்போடு வாழ்த்துகிறேன். தேவாதி தேவதாமே இந்த புதிய ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவராக. இருக்கிற இடங்களில் நீங்கள் ஜெபம் செய்யுங்க, நாங்கள் ஜெபம் செய்கிறோம். தேவன் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டை உண்மையாகவே ஆசீர்வாதம் தருவார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நண்பர்களே, இந்த ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான காலவெளியிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிறவர்களே அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, ஒரு ஆண்டை கிருபையாக தந்திருக்கிறீங்க சுவாமி, சோத்திரம். கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களிலும் கிருபையாக பாதுகாத்து கொண்டீங்க. அதை செய்கின்ற கர்த்தாவே, பணி ஆசிரதமாய் தந்தீங்க, உயர்வை கொடுத்தீங்க. நீங்கள் நமக்கு கர்த்தாவே செழிப்பை கொடுத்தீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க சுவாமி, நன்றி சொல்கிறோம். இது மட்டும் வாங்கி நடத்தின ஆண்டவர், இனிமேலும் நீங்கள் வழிநடத்த போகிறதுக்காக கொடான கூடிய சோத்திரம் ஆண்டவரே. புதிய ஆண்டில் இப்படி புதிய கிருபை தாங்கும்படியே செபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிச்சு சூட்டுகிற ஆண்டவர் கர்த்தர் உங்களையும் உடைய பிள்ளைகள் வத்திக்கப்படுவார். வானத்தையும் பூமி படுத்த கர்த்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட வாக்கின்படி அவள் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, வானத்தையும் பூமி படுத்த ஆண்டவர் அவளை ஆஸ்வதிக்கும்படியே செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தாவே அவளுக்கு ஆஸ்வதிப்படி செபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க, ஆவிக்கிற வாழ்க்கையில் பலப்படுத்துங்க, விசுவாச வாழ்க்கையில் பெருக, நம்பிக்கையில் பெருக, உண்மை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள, கேளுங்களை புது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய சமத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள, உண்மையை சார்ந்து வாழ இந்த கிருபை செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாளுக்கு கிருபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லுகிற கர்த்தாவே வழிகளெல்லாம் என் தேவன் அவளுக்கு காக்கும்படி தூதர்களுக்கு கட்டிடமுடியாக செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் அந்த பிள்ளைகள் மகிழ்ந்து கழிக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நாடும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. உட்காருவோம். நம்முடைய காமோடு வாழ் பணி நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. ஏற்கனவே உற்சாகத்தை கொடுத்தபடினாலே இந்த பணி சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னும் சில தேவைகள் உண்டு. இந்த தேவைக்காக செவித்துக் கொள்ளும்படியாக, உற்சாகத்தோடு கொடுக்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தேவதாமே நம் குடும்பங்களை ஆஸ்வதிப்பதாக. மருத்துவர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தகுந்த ஞானத்தோடு பணி செய்ய வேண்டும். அவர்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இப்போது கரும்பூஞ்சை என்கிற நோய் தொற்று கண்களை பாதிப்பை கொண்டு வருகிறது. அதற்காக நாம் பார்த்து ஜெபிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு ஆறுதலுக்காக நாம் எல்லா தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். அநேகர் மறித்திருக்கிறார்கள். அநேகர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் நெருக்கடியான சூழல், கோர தாண்டவம் ஆடும் இந்த கொரோனாவை ஆண்டவர் அழித்து போடும்படியாக. அன்றைக்கு தாவீது ஒரே கூழாங்கல்லால் கோலியாத்தை வீழ்த்தினது போல ஆண்டவர் இதை வீழ்த்து போடும்படியாக, அழித்து போடும்படியாக ஆண்டு சமத்தை மன்றாடுவோமா. கரும்பூஞ்சை நோயால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொரோனா நோயால் தினசரி தினசரி பாதிப்பு அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பாதுகாத்துக்கும்படியாக ஜெபம் செய்வோம். அந்த பாதிப்பு மக்கள் விடுதலை பெறும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாக மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக,
பணி செய்கிற அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தரும்படியாக, ஆட்சியாளர்களுக்காக, தமிழக முதல்வர், சுகாதாரத்துறை அமைச்சருக்காக, ஏனைய அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கூடிய விரைவில் கொரோனா குறையவும் நீங்கவும் இயல்பு நிலை திரும்பவும். அநேக தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாக மனம் இறங்கும்படியாக ஆண்டு சாமத்தில் வேண்டிக் கொள்வோமாம். ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவர்தான் விடுவிக்க வேண்டும், அவர்தான் சுகம் தர வேண்டும். மனிதனுடைய முயற்சி ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பெரிய மாற்றம் நம்முடைய தேசத்தில் வரும். ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லும்படியாக ஆண்டு சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய தேசத்தில், தமிழகத்தில் கோர தாண்டவம் ஆடும் கொரோனா நோய்க்காக பாரத்தோடு திருச்சேவையாக ஜெபிக்கிறோம். ஒரு விசை மனவிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகளையும் அறியாமையிலும் மீறுதலையும் பாவங்களையும் தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் பாவம் செய்தேன், நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, உங்களுடைய திருச்சியின் பாவங்களையும் தேசத்தின் பாவங்களையும் என் தேவன் தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அஜாக்கிரதையும் அறியாமையும் தேவன் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி சுவாமி, இந்த தோற்று தேசத்தை விட அகன்று போகட்டும். அநேகர் கர்த்தாவே உயிரிழந்திருக்கிறாங்க சுவாமி, அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக வார்த்தையோடு ஜெபிக்கிறோம். என் தேவன் நம்முடைய குறைகளை தயவாக மன்னித்து உங்களுடைய திரு சமூகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திரு சமூகத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக சோதனம் சொல்கிறோம். உயிருக்கு போராடி கொண்ட மக்களுக்கும் நல்ல சோதனத்தின்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற மருத்துவமனைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக, உதவிக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கர்த்தாவே அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏனைய அமைச்சர்களுக்காக, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அப்படி எடுக்கிற பிரயாசம் அதிகரிக்கிறீங்க சுவாமி. கூடிய விரைவில் கர்த்தாவே இந்த தொற்று குறையட்டும். தடுப்பூசி போதுமானதாக இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த வழியாக நோய் சுற்றில் கர்த்தாவே தேசத்தை விடுதலையாக்க முடிய ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆக்சிஜன் கர்த்தாவே நிறைவாக கிடைக்கட்டும். உயிருக்கு போராடிக்கொண்ட மக்களுக்கு என் தேவன் நல்ல சுகத்தை கொடுத்து மறுபடியும் மகிழ்ச்சியோடு கர்த்தாவே வீடு திரும்பி செல்ல தேவன் அனுக்கிற நிச்சயம் ஜெபிக்கிறோம். இந்த கரும்பூஜை நோய்க்காக ஜெபிக்கிறோம். அந்த நோய் அதிகமாக பரவாதபடிக்கும் சுவாமி என் தேவன் இம்மட்டுமாக ஆண்டவரே கிருபையாக பாதுகாத்து வந்த ஆண்டவர் இனிமேலும் அது பரவாதபடிக்கும் சுவாமி. கர்த்தாவே இம்மட்டுமாக அது என் தேவன் நிறுத்தி சுவாமி எல்லா மக்களையும் பாதுகாத்து முடிய ஜெபிக்கிறோம். உண்மையை நம்பியிருக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். உட்காருவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்த எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தாயிற்று. இந்த ஆண்டவரே நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, உடைய வாய்ந்த புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும். கேட்கிற வார்த்தை கர்த்தாவே நாங்கள் சிந்தித்து பார்த்து ஆண்டவரே அதை கத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் கிருபை ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாடுகளும் வடிவாகலை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
திருச்சபையின் ஊழியக்காராக மனமாறவங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவன் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்சபையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஏற்கனவே சொல்லியபடி இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் கவனமாக நாம் வாழ்வோம். தொடர்ந்து இந்த நோய் தொற்று கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். ஆகவே அந்த கிருபையோடு அந்த மகிழ்ச்சியோடு வாழும்படியாக நான் உங்களை வாழ அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் அழைப்பை குறித்து விவேகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுப்பதை நான் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பின்னணியை நான் பார்க்கும்போது அங்கே 11வது அதிகாரத்தில் அங்கே ஜனங்கள் குறித்து நான் பார்க்கும்போது பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அங்கே மக்கள் ஒரே பாஷையை பேசுகிறார்கள், ஒரே விதமான பேச்சு அங்கே இருக்கிறது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய உள்ளத்திலே ஒரு பெருமை வந்துவிட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்கிறார்கள், நமக்கென்று ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள கோபுரத்தையும் கட்ட வேண்டும், பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்படுவதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவளுக்கு இருந்ததை பார்க்கிறோம். நாம் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தையும் வானலாவிய கோபுரத்தையும் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திலே நினைக்கிறார்கள். அவளுக்குள்ளாக ஒரு பெருமை வந்துவிட்டது. ஒரு வானலாவிய கோபுரத்தை கட்டி பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் நினைத்தார்கள். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக அந்த அடித்தளத்தில் தாங்கள் பெயர் பெற்று விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவரை காட்டிலும் தங்களை உயர்த்தினார்கள். அங்கே அவர்கள் கோபுரத்தை அவர்கள் கட்டுவதை பார்க்கிறோம். நீ பார்த்தீங்கன்னா மனுபுத்திர கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுனால அதான் இந்த காரியத்தை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாசைகளை தாறுமாறாக்கி போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளோ கொடுத்தான காரியம் பாருங்க. அவர்கள் தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்ட ஆசைப்பட்டார்கள். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கூட தேசத்தில் பலவிதமான மக்கள் பேர் புகழோடு வாழ வேண்டும், தங்களுடைய பேர் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சமயங்களை நினைப்பதை பார்க்கிறோம். தேசத்தில் பலவிதமான பாவங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடாதபடிக்கு தங்கள் சுய பலத்தை நம்பி நிற்கிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கொரோனா நமக்கு கற்றுத்தருகிற பாடம், ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லைங்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் அவர்கள் தங்களுக்கு பேரும் புகழும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நகரத்தையும் அந்த கோபுரத்தை அவர்கள் கட்டினார்கள். ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய பாஷையை தாறுமாறாக்கி போட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன்படியாக ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். விசுவாச பயண வாழ்வுக்கென்று அங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தையோடு அங்கே ஆபிரகாமை அழைப்பதை பார்க்கிறோம். இங்கே ஜனங்கள் பெருமையோடு இருந்தார்கள், தங்களுக்கு பேர் உண்டாக சொல்லி நினைத்தார்கள். ஆகவே அவர்கள் பாஷைகள் கர்த்தர் தாறுமாறாக்கி போட்டு அந்த ஜனங்களை ஆண்டவர் சிதறடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை விசுவாச வாழ்க்கைக்கென்று இங்கே அழைப்பதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்தில் ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். இன்னும் சொல்ல பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொல்றார். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னது நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு சில காரணங்கள் நம்முடைய வேதாகமத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய அடிப்படை தேவை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் நாம் சில காரியங்களை ஆபிரகாமின் வழியாக சிந்திப்பது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
அந்த மூத்தவர்களுக்குரிய முன்னுரிமையை அவன் விட்டு கொடுப்பதை நான் பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போது ஆபிரகாம் பார்த்து லோத்தை பார்த்து அவர் சொல்லாரு, என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆகவே நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக பேசிக்கொள்வதை நான் பார்க்கிறோம். நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம், நான் விட்டு கொடுக்கிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் மூத்தவருக்குரிய முன்னுரிமையை விட்டு கொடுப்பதை பார்க்கிறோம். நீ தேசத்தில் எங்கே பார்த்தாலும் விட்டு கொடுக்கிற சூழல் இல்லாத பார்க்கிறோம். நான் என்கிற பெருமையோடு வாழ்கிற அநேக மக்களை பார்க்கிறோம். ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு கொடுக்க முடியாத சூழலை நம்முடைய திருச்சபையிலும் தேசத்திலும் உலகத்திலும் நான் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய நல்ல ஒரு பண்பை பாருங்கள். அங்கே விட்டு கொடுக்கிற காரியத்தை நான் பார்க்கிறோம். நீ முதலாவது நினைச்சி உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள், பின்பு நான் என்ன செய்கிறேன், எனக்குரியதை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே லோத்தோடு அவன் பேசுவதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த விட்டு கொடுக்கிற ஒரு பண்பு நமக்கு இருக்குதா? யோசித்து பாருங்கள். குடும்பங்களில் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு இன்றைக்கு விட்டு கொடுக்குறப்பா, இன்றைக்கு குடும்பத்தில் சின்ன காரியங்களை விட்டு கொடுக்க நமக்கு மனசு இருக்குதாம். அன்பர்களே, ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னுரிமையை விட்டு கொடுப்பதை நான் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கை எதெல்லாம் முன்னுரிமையாக நம்ம நினைக்கிறோமோ, எதெல்லாம் முக்கியத்துவமாக நினைக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்க பாருங்க, அங்கே லோத்து இணைச்சரார் பாருங்க, யோர்தான் அங்கே அருகே பார்த்தீங்கன்னா சமபூமி முழுவதையும் அவன் தெரிந்து கொண்டு நினைச்சான், அங்கே இருக்கிறான். அங்கே ஆபிரகாம் நினைச்சார் பாருங்க, கானான் தேசத்திலே அங்கே எவ்ரோன் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து கூடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு அதை தருவேன் என்று சொல்வதை பார்க்க. விட்டு கொடுத்தவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க, நீ தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே ஒரு அருமையான பாடத்தை ஆபிரகாமுக்கு கற்றுத் தருகிறார். முன்னுரிமைகளை விட்டு கொடுக்கிற ஆபிரகாமை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்கிற சூழல் இருக்குதா? இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையை விட்டு கொடுத்தல் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் விட்டு கொடுக்கிறோமா? ஒரு சின்ன காரியத்துக்கு எவ்வளோ வைராக்கமாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு தேர்தல் வருகிறது, எவ்வளோ வைராக்கமாக நம்ம இருக்கிறோம். இந்த விட்டு கொடுப்பதற்கும் மன்னிப்பதற்கும் இன்றைக்கு வாழ்க்கையில் மனதில்லாத சூழலை நாம் பார்க்கிறோம். தேசத்தில் கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்குது. எங்கு பார்த்தாலும் உயிரிழப்புகள், எங்கு பார்த்தாலும் அன்பு இல்லாத சூழல். நம்ம எதை கொண்டு வந்துட்டோம் யோசித்து பாருங்கள். என்னத்தை கொண்டு போக போகிறோம்? நீங்கள் அன்பானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பங்களில் விட்டு கொடுப்பதற்கும் மன்னிப்பதற்கும் பழகிக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே ஆபிரகாம் தனக்கு உண்டான முன்னுரிமைகளை விட்டு கொடுத்து அவன் லோத்துக்கு விட்டு கொடுத்த போது கர்த்தர் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தை பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகப்படுவேன் என்று அவர் சொல்கிறார். விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பூமியின் தூளை போல பெருகச் செய்வேன் என்று சொல்லி இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாம் குறுக்கு வழியில் வருகிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே லோத்தையும் அவனுக்கு உண்டான பொருட்களையும் அங்கே சோதோம் குமாரா அந்த பட்டணத்தில் உள்ள அருகில் இருக்கிற அந்த தேசத்தில் உள்ள ராஜா கொள்ளையெடுத்து சென்று விட்டார். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கொள்ளையெடுத்து அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு சென்று விட்டார்கள். அதை அறிந்த ஆபிரகாம் அங்கே சிறைப்பட்டு போன அங்கே லோத்தையும் அந்த பொருட்களையும் மீட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வாசித்து பார்த்தீங்கன்னா தன் சகோதரன் சரியாக கொண்டு போக்கப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்பெடுந்தவளாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தெரிவித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவளை தொடர்ந்து அங்கே காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரன் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவள் மேல் விழுந்து அவர்களை முறியெடுத்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அவன் சகலவித பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். லோத்தையும் அவருடைய பொருட்களையும் ஆபிரகாம் மீட்டு கொண்டு வருவதை நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சோதோமின் ராஜா பாருங்க 21ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 14:21 பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வதை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அவன் சொல்லாரு, ஜனங்களை எனக்கு தந்துடும் பொருட்களை
நீர் எடுத்துக்கொள்ளும் என்று அவன் சொல்கிறான். ஆனால் ஆபிரகாம் குறுக்கு வழியில் வருகிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று அவன் சொல்கிறான். இங்கே பாருங்க 22 வசனம், ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்ல பார்த்து, ஆபிரகாமை ஆசீர்வாதமாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு அங்கு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதுண்டாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, ஒரு பொருளை கூட நான் நினைச்ச மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். குறுக்கு வழியில் வருகிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அன்பான தேவ ஜனமே, அங்கே பார்த்து நான் சொல்கிறான், நீர் ஜனத்தை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் சொல்லலாம். பாருங்க, எனக்கு ஒன்று வேண்டாம், உம்மால் ஆஸ்வதிக்கப்பட்டு என்று சொல்லாதபடிக்கு ஒன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கு வழியில் அதிகமாக சம்பாதிக்க நினைக்கிறோம். ஏதாவது நமக்கு பொருள் கிடைத்தால் உடனடியாக பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். தொழிலிலே உண்மையில்லாத சூழலை பார்க்கிறோம். எங்கும் ஏமாற்றுகிற சூழலை பார்க்கிறோம். செய்கிற தொழிலில் கலப்படத்தை செய்வது, செய்கின்ற வேலைகளில் உண்மையில்லாத சூழல், எப்படியாவது குறுக்கு வழியில் மனிதன் சம்பாதிக்க நினைக்கிறான். 1000 ரூபா பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல 50,000 பெற்றுக்கொள்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். 1000 ரூபாய்க்கு வேலை செய்த இடத்துல 5000 பெற்றுக்கொள்கிற சூழலை பார்க்கிறோம். இந்த மனிதன் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கிறான். தேசத்தில் கொரோனா தொற்று நோய் கோர தாண்டவம் ஆடுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கு வழியில் சம்பாதிக்க மனுஷன் நினைக்கிறான். எப்படியாவது பிறரை ஏமாற்றி சம்பாதிக்க நினைக்கிறான். பிறரை எப்படியாவது வஞ்சித்து சம்பாதிக்க நினைக்கிறான். இங்கே பாருங்க, ஆபிரகாம் அங்கே தனக்கு வந்த அந்த செல்வத்தை வேண்டாம் என்று சொல்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா, உம்மால் நான் நினைச்ச மாட்டேன், ஐஸ்வரன் ஆவதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ஒன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவன் சொல்கிறான். அன்பானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு மற்றவர்கள் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போகிறதில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முக்கியமான காரியம். ஆண்டவர் தருகிற சுகம், ஆண்டவர் தருகிற சமாதானம், ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி என்பது உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அன்பார்களே, ஆபிரகாம் குறுக்கு வழியில் வந்த செல்வத்தை அவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை வேண்டாம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லலாம் பாருங்க, அருமையான வார்த்தை, ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லக்கூடாது என்று அவன் சொல்கிறான். என்னால் ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆகிவிட்டான் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி அவன் அந்த ஒரு தீர்க்கமான மனதோடு வேண்டாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கு வழியில் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமாம், குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கிறோமாம் என்பவர் எல்லாம் அழிந்து போகும் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த காலவெளியிலும் அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கலாம், இணையதளத்தில் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். குறுக்கு வழியில் சம்பாதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம் நேர்மையாக இருந்தால் அங்கே தனக்கு வந்த செல்வத்தை வேண்டாம் என்று சொல்லி அங்கே உதறி தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில் அங்கே நான் பார்க்கும்போது அங்கே சாராள் மரித்து போவதை பார்க்கிறோம். கானான் தேசத்தில் இருக்கும்போது அங்கே சாராள் மரித்து போவதை பார்க்கிறோம். அங்கே அடக்கப்படுவதற்கு அவன் இடத்தை தேடுகிறான். அந்த ஜனங்கள் ஆபிரகாம் ஒருவேளை அங்கே மதிப்பு உள்ள மனிதனாக வாழ்ந்தபடினாலே, பேர் பெற்ற மனிதனாக வாழ்ந்தபடினாலே அடக்கம் செய்வதற்கு நாங்கள் இடத்தை தருகிறோம் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். 6ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 23:6 பாருங்க, எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுவதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானவர்களை பிரேதத்தை அடக்கமனும், நீ பிரேதத்தை அடக்கமட எங்களில் ஒருவனும் கல்லறை உமக்கு தடை செய்வதில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே ஏத்தின் புத்திரன் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாங்க பாருங்க, நீர் மகாபிரபு, நீர் நினைச்சு தாராளமாக அடக்கம் செய்து கொள்ளலாம், இடத்தை நாங்கள் தாராளமாக தருகிறோம் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆனாலும் இலவசமாக வருவதை வேண்டாம் என்று உதறி தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, இலவசமாக தருகிற இடத்தை வேண்டாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அநேக சமயங்களில் நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேக மக்கள் இலவசங்களை தருவார்கள். ஒருவேளை சில காரியங்களை இனமாக தருவார்கள். அந்த காரியத்தை இன்றைக்கு அநேக மக்கள் அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் வேண்டாம் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், நீங்கள் பிரியா தருவதற்கு எனக்கு மனதில்லை என்று சொல்லி அங்கே அவன் சொல்லி பார்க்கிறோம். எப்போ நினைக்கிற மனதில் சொல்லலாம் பாருங்க, 11ஆம் வசனம், என் ஆண்டவனே என் வார்த்தை கேளும், அந்நிலத்தை உமக்கு தருகிறேன், அதிலும் குகையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். நீ அடக்கம் பண்ணும் நிலத்திலே மாத்திரமல்ல குகையும் தருகிறேன் என்று சொல்லும்போது அங்கே ஆபிரகாம் பிடிவாதமாக சொல்கிறான் பாருங்க, தர வேண்டாம்,
நான் விலை தருகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். உண்மையுள்ள வாழ்க்கையை பார்க்கிறோம். இலவசமாக எதையும் வேண்டாம் என்று சொல்கிற நல்ல பண்பை நாம் பார்க்கிறோம். அநேக சமயங்களில் இலவசமாக தரும்போது எதையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம். சமுதாயத்தில் பேரும் புகழோடு வாழும்போது, அறவழி நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது அநேக மக்களை தேடி வருவார்கள். இனமாக தரும்போது நாம் அநேக சமயங்களில் பெற்றுக்கொள்கிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்வது பார்க்கிறோம். அதுக்கு பதிலாக அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா 16 வசனம், ஆதியாகமம் 23:16 பின்பகுதி வாசித்து பாருங்கள். 400 சேக்கல் நிறை வெள்ளி அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். அந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்காக 400 சேக்கல் நிறை வெள்ளி அவனுக்கு நிறுத்து கொடுத்தான் என்று நான் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. வேண்டாம் என்று சொல்லி நிலத்துக்குரிய அந்த பணத்தை கொடுத்த பின்புதான் அங்கே சாராளை அடக்கம் செய்வதை நான் பார்க்கிறோம். நல்ல பண்பை பார்க்கிறோம். அன்பார்களே, ஆண்டு சொல்ல வார்த்தை, நீ ஆஸ்வதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை வாழ்த்துகிறார். அன்பார்களே, நாமும் மற்றவர்களுக்கு ஆஸ்வதமாக திகழும்படியாக வாழ அழைக்கப்படுகிறோம். குறுக்கு வழியில் சம்பாதிப்பது பெரிய காரியம் அல்ல. நேர் வழியில் சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். இலவசமாக எதை நினைச்சக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அருமையான சத்தியத்தை ஆபிரகாம் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். அதே போல் முக்கியமான காரியம், விட்டு கொடுக்கிற நல்ல பண்பை நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் நம்மை நாமே உணர்ந்து மன்னிக்க முடியாத சூழல் இருக்குதாம், விட்டு கொடுக்க முடியாத சூழல் இருக்குதாம், குறுக்கு வழியில் சம்பாதித்து கொண்டிருக்கிறோமா, பாவ வாழ்க்கையில் சிக்கி கொண்டிருக்கிறோமா? அன்பர்களே, ஆபிரகாமை போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசிரமமாக திகழ கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், திருச்சபையாக உதவி செய்ய வேண்டும். அந்த மக்களுக்கு நாம் தாராளமாக கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். குறுக்கு வழியில் அல்ல, நேர் வழியிலே சம்பாதிப்போம், உண்மையாக வாழ்வோம். கர்த்தர் உண்மையாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இது ஒரு முக்கியமான ஒரு நாள், பெந்தேகோஸ்தே திருநாள், ஆவியானவர் பொழிந்தரப்பட்ட ஒரு உன்னதமான நாள். அங்கே ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்ட ஒரு அருமையான நாள். இந்த நாளில் ஆண்டவரின் துணை கொண்டு, தூய ஆவியின் துணை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். நேர்வழியாக வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம். கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்வார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே போல் இந்த கொரோனா தொற்று நம்முடைய தேசத்தை அகன்று போகும்படியான ஒரு பாக்கியத்தை தருவாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் காட்டி நல்ல ஒரு பண்புகளை நாமும் பின்தொடர்வோம். தேசத்தின் பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களை மனவருந்துவோம். உண்மையாகவே கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து தேசத்தை பெரிய காரியம் செய்வராகவே இருக்கிற நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆபிரகாம் முன்னுரிமையை விட்டு கொடுத்தார். குறுக்கு வழியில் சம்பாதிப்பதை விரும்பலை, இலவசமாக இதையும் பெற்றுக்கொள்ளலை. உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு விஷயங்களை உணர்ந்து கொள்கிறோம். அநேக சமயங்களில் குறுக்கு வழியில் சம்பாதித்திருக்கிறோம், உண்மையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. விட்டு கொடுக்க முடியாத சூழல், மன்னிக்க முடியாத சூழல், அன்பு செய்ய முடியாத சூழலில் வாழ்ந்திருக்கிறோம். தயவாக மன்னிக்க முடியாது செவிக்கிறோம். ஆபிரகாமை போல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு ஆசிரமமாக வாழ விளக்கத்தை எடுத்து பயன்படுத்த முடியாது செவிக்கிறோம். ஆயத்தப்படுத்த முடியாது செவிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசிரிக்க முடியாது செவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். என் கர்த்தர் இயேசு வருகிறாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா என்ற பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 536வது பாடல். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? பிரியமே நீருபவதி எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. பிரியமே நீருபவதி எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தனம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தனம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே,
அத்திமரம் காய்க்க காலம் வந்ததே, திராட்சை கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே, திராட்சை கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே. பிரியமே நீருபவதி, எழுந்து வா என்னை சரி சந்திக்கவே. பிரியமே நீருபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மாறி காலம் சென்றது, மழையும் வந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதே. மாறி காலம் சென்றது, மழையும் வந்தது, பூமியில் புஷ்பங்கள் பூத்து குலுங்குதே. கண்மலையில் சிகரங்களில் தங்கும் புறாவே, கண்மலையில் சிகரங்களில் தங்கும் புறாவே, கர்த்தர் இயேசு மறுநாளை சொல்லி பாடிடு, கர்த்தர் இயேசு மறுநாளை சொல்லி பாடிடு. பிரியமே நீருபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. பிரியமே நீருபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமன் இயேசு, சாரோனில் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமன் இயேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, தாகம் நீக்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு. பிரியமே நீருபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. பிரியமே எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம், ஆடு சாமத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். சிந்திக்கிற காலம், செயல்படுகிற ஒரு காலம். பொது முடக்கம், வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறோம். யோசித்து பாருங்க, இப்படி ஒரு சூழல் வந்ததே இல்லை. மனிதனுடைய பெருமைகள், மாயமாளங்கள், ஏமாற்றுகள், தந்திரமான காரியங்கள் ஆடோட கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். ஆடு தயவாக மன்னித்து நம்முடைய தேசத்தை, உலகத்தின் நாடுகள் எல்லாத்தையும் ஆடு பாதுகாத்துக்கொள்ளும்படியாக, தமிழகத்தை பாதுகாத்துக்கொள்ளும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ தூயாவை நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம், குடும்பமாக காத்திருப்போம். தூயாவினர் பெற்று நாம் பலனடைந்து நம் சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பணி சில இடங்களில், குடும்பங்கள் எங்கும் எல்லா இடத்திலும் சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். தூயாவியானவரே, எனக்குள்ளாக கிரியை செய்யுங்க, மாற்றத்தை தாங்க, என்னோட இருந்து பெரிய காரியம் செய்யுங்க சொல்லி ஆடு சமூகத்தில் வேண்டிக் கொள்வோமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரிய எல்லாருமே முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புடரே, இந்த ஆண்டவரே, உன் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைகளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தாவே, ஆபிரகாமை போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ என் தேவன் எங்களுக்கு உதவி சொல்லுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்புறம் செல்வ சீமனாக வாழ்ந்தார், உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தார். ஆண்டவரே, உலக ஆசீர்வாதத்தை அவர் எதிர்பார்க்கல, குறுக்கு வழியில் சம்பாதிக்கல, இலவசத்தை பெற்றுக்கொள்ள விரும்பல, விட்டு கொடுத்தார். கர்த்தாவே, அவரை என் தேவன் ஆசீர்வதிங்க, பூமியின் தூளை போல பருகி செய்தீங்க சுவாமி நடி சொல்கிறோம். நாங்களும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமாக வாழ,
உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இப்போ முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர் பிரிவு அனைவரையும் பசுத்தப்படுத்தி ஆசிரியமுடைய செவிக்கிறோம். செய்கின்ற பணிகளை ஆசிரியமுடைய செவிக்கிறோம். வீடுகளுக்கு தனைகள் விளனமாக இருக்கலாம், வயது பெற்றோர்கள் விளனமாக இருக்கலாம் சுவாமி. இந்த காலவெளியிலும் என் தேவனுடைய ஆணி வாய்ந்த கருத்து நீட்டி சுவாமி பலப்படுத்த செவிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தேவ தருமுடைய செவிக்கிறோம். வீடுகளை கர்த்தாவே தங்கியிருந்து ஆண்டவர் எப்போதும் ஜெபிக்க வைத்த வாசிக்க மக்களாக பலப்பட ஆண்டவரே கர்த்தாவே கடந்த கால தவறுகளை உணர்ந்து சாமி சீர்படுத்திக் கொள்ள கிருபை ஜெபிக்கிறோம். திருச்சபையாக அர்ப்பணிக்கிறோம், குடும்பமாக அர்ப்பணிக்கிறோம், தேசமாக அர்ப்பணிக்கிறோம். உடைய கர்த்தாவே தமிழகத்தையும் தென்காசி மாவட்டத்தையும் புளியங்குடியும் ஆசிரியர்களுடைய செவிக்கிறோம். உயிரிழப்பு வராதபடி பாதுகாத்துடைய செவிக்கிறோம். நோய் தொற்றிலிருந்து கர்த்தாவே என் தேவன் விடுதலை தரும்படிய செவிக்கிறோம் சாமி. தொடர்கதா எல்லா மக்களையும் ஆசிர்வதிங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு செவிக்கிறோம் சாமி, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கத்தா இரவுகளாக உழைத்து கொண்டிருக்கிறாள் சுவாமி, அவளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை வளத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் தந்தலும்படியாக செவிக்கிறோம். அதே போல் பணி செய்கிற துப்புரவு பணியாளர்களுக்காக செவிக்கிறோம். மருத்துவத்துறை அதிகாரிகளுக்காக செவிக்கிறோம். மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக, மருந்து ஆளுநர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் பாதுகாத்தும்படியாக செவிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற எல்லா கத்தாவை பிரயாசனம் வந்திருக்கிறீங்க சுவாமி, முயற்சியில் வந்திருக்கிறீங்க. நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டு ஏற்றவாறு ஆட்சி செய்ய வடிமாக இயல்புடைய திரும்பவும் எங்களுடைய தமிழக சுவாமி எல்லா துறைகளிலும் வளர்ந்து வருகிறது கிருபையை ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆசிரியமுடைய ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய புலிகுடி சேகரத்தை ஆசிரியமுடைய ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருவள்ளி திருமணத்தை ஆசிரியமுடைய ஜெபிக்கிறோம். நல்ல கதை பேராயிரை என் தேவன் தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். உண்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம் கத்தாவே. என் தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழியெடுத்து எங்கள் ஆசிரியமுடைய ஜெபிக்கிறோம். ஒளிபரப்பு செய்கிற கத்தாவுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவளையும் ஆசிரியமுடைய ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் வழியாக கத்தாவை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை பேர்பராக ஆசிரியமுடைய ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஜெபத்தை கலந்து அனைவரும் கத்தாவே மென்மேலும் ஆசிரியப்படட்டும். ஆண்டவரே வாழையாக சந்ததியாக தலைமுறையாக சுகத்திற்குரிய அன்போடு வாழ்த்துகிறோம். உடைய பரிசுத்த மத்திய நாளையத்தின் ஆசிர்வாதம் எல்லா குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து உங்கள் இறுதி சிந்தையும் விசேஷங்களாக காத்துக்கொள்ள கிடவது பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் ஆபத்தாலே போஷித்து வாழப்பியும் இப்போதும் தேடி வந்து மனதாரே போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக.